நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு முக்கியமான உட்கட்டும் வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. முகமது முஸ்தபா முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக தன்னை அடையாளப்படுத்திட்டு அப்படியே நியூஸ் வந்துட்டுருக்கு. கட்சியில் இணைஞ்சிருக்காரு. தாவேக்காவுடைய ஒரு கூட்டணிக்காக, தாவேக்காக யார் கூட்டணி கட்சிகள் அப்படின்ற மாதிரி போயிட்டுச்சு. ஃபஸ்ட்டு கூட்டணி கட்சிகளை நோக்கி தன்னை தகவமைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சார்ந்த அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. இதன் மூலமாக திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மையில வாக்குகளை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை வகுத்துருக்காங்க. அப்படி தான் செய்திகள் வந்துட்டுருக்கு. தமிழக வெற்றி கழகத்துலேருந்து வந்துட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன கருத்தோடு நான் உடன்படுறேன். முதல்ல சிறுபான்மை மக்களுடைய ஓட்டில் ஒரே ஒரு ஓட்டு குறைய போகுது. திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டில், சிறுபான்மை மக்களினுடைய ஓட்டில் ஒரே ஒரு ஒத்த ஓட்டு முத்தையான ஒரு படம், ஒத்த ஓட்டு முத்தியான்னு சமயமா ஒரு படம் வந்துச்சு. இந்த முத்தியாவை தூக்கிட்டு ஒத்த ஓட்டு முஸ்தபான்னு ஒன்று சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒத்த ஓட்டு திமுகவுக்கு கண்டிப்பாக குறையும். தவிர அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு திமுகவுக்கு ஓட்டு போட்டவரான்னு எனக்கு தெரியலை. இதுக்கு முன்னாடி எங்கேடா இருந்தாருன்னு நான் விசாரித்தேன். அவரை டிடிவி தினகரன்ட்ட இருந்தார். அவர் ஏன்டா வந்தார்னா, அவர் பாஜக வரைக்கும் போனோன்னு ஒரு ரிட்டர்ன் வந்துட்டார். அதுக்கு முன்னாடி எங்கேடா இருந்தார்? அதுக்கு முன்னாடி பெரிய மேட்டில் இருந்தார். என்னடா பண்ணார்? அது பிஸ்னஸ் பண்ணார். அவருடைய சமுதாய வாழ்க்கை என்ன, பொது வாழ்க்கை என்ன? அப்படி ஒன்று இருந்தால் தானே சொல்ல முடியும். இல்லாத ஒன்று கேட்டால் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு அவர் கூட இருக்கிறவன் எனக்கு சொல்கிறான். அவர் முதல்ல முஸ்லீம் லீக்கே கிடையாது. அது ஒன்று தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்களுக்கு பெரிய பிராண்டு சம்மந்தப்பட்டதுலாம் ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லி அதே மாதிரியே பிரிண்ட் பண்ணி ஒன்று விற்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். பர்மா பஜார் பக்கம்லாம் போனீங்கன்னா இது அட்டா அசியா அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாங்க. அதனால அதே சாயலில் இன்னொன்று ரெடி பண்ணுவாங்க. இல்லை, அது மாதிரி கட்சியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்குது. அதுதான் ஒரிஜினலு. காகிதமில்ல திருந்த கட்சி. இப்போ பேராசிரியர் காதர் மைதீன் இருக்கிற கட்சி, நவாஸ் கனி எம்பியாக இருக்கிற கட்சி. அதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அதிலிருந்து அப்துல் சமது என்பவர் தலைவராக இருந்தபோது லத்தீப் என்பவர் ஒரு அணி உருவாக்குனாங்க, இந்திய தேசிய லீக் அப்படின்னு. இது மாதிரி 1-2 அமைப்பு இருக்கிறதுலாம் உண்மைதான். இவர் சொல்றாரு பாருங்க, தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு அப்படி ஒரு அமைப்பு கிடையாது. முதல்ல தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவான்னா, சில பேர் தன்னை ஆளுமையாக கருதி கொண்டு தன்னுடைய ஆதரவாளர்கள்னு கொஞ்சம் பேரை ரெடி பண்ணி அவங்களே ஒரு லெட்டர் பேட் அடித்து கட்சி நடத்துகிறதாக அவங்க சில வேலைகளை செய்வாங்க. எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, மக்கள் பெரிய அளவில் தொண்டர் பலம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல இது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய தொண்டர் பலம் இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுவான்னா, அம்பேத்கர் பேரை போட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, அவனாக ஒரு லிட்டர் பேட் அடித்து வச்சு அவன் பேர் அவனே தலைவர்னு போட்டு அவங்களே ஒரு காரை எடுத்துக்கிட்டு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க கொடியை ஊண்டிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர். இது பல ஆட்களை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சிறு சிறு அமைப்புகளில் இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி ஒரு ஆள் தான் முஸ்தபாங்கிறவருக்கு பின்னாடி அமைப்பும் கிடையாது, ஆளுகளும் கிடையாது, அவர் ஒரு ஆளுமையும் கிடையாது. அவர் ஒரு ஆளே கிடையாதுன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு ஆள் தான், ஆளுமை கிடையாது. சரி, ரைட், ஓகே. அவருக்கான ஒரு கட்டமைப்பே இல்லைன்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் இப்போ புசி ஆனந்த் கட்சியினுடைய பொதுச்செயலாளரை சந்தித்து ஆதரவு கொடுத்துருக்கேன், கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி கட்டமைப்பில் இல்லாமல் தான் குறைச்சி, அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ அந்தளவுக்கு இது தெரியாமல் தான் ஆனந்த் அவரை என்கரேஜ் பண்ணுறாரா? எங்கள் புசி ஆனந்த் பல ஆளுகளை கொண்டு போய் விஜய்கிட்ட காட்டுறாரு. விஜய்க்கு தெரியுமா பெரிய மெட்டில் ஒரு கடை வச்சுருக்கிறாரு முஸ்தபாங்கிற ஓரம் தெரியுமா? அவர் என்ன வியாபாரம் பார்க்குறாருன்னா தெரியுமா? கட்சிக்கிற தொண்டர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியுமா? அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு பெரிய மேட்டில் வேலை கிடையாது. அவருக்கு வேண்டிய லெதர் சாமானிய பெல்ட்டுகள்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க பிராண்டிலேயே. அங்கே அவர் தேடி போய் அலைய வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது. உண்மையிலேயே இஸ்லாமிய அமைப்புகளில் தொண்டர் பலம் இருக்கக்கூடிய அமைப்பு எதுனா, இளைஞர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு எதுனா, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்
ஹாஜாகனி, பேராசிரியர் ஹாஜாகனி அதுக்கு பொதுச்செயலாளர் இருக்கார். அதில் இளைஞர் படை இருக்கான். அதுதான் மனிதநேய மக்கள் கட்சி, ஜவாஹிர்லா, பேராசிரியர் ஜவாஹிர்லாவுடைய தலைமையில் இயங்குகிற மனிதநேய. இதில் வந்து இளைஞர்கள் கூட்டம் இருக்கான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு ஒரு குரூப் இருக்கு. அது வந்து அது ஒரு இதுதான், ஆன்மீக வார வழிபாட்டு மன்ற மாதிரி தான். அவங்க ஒரே இறைவன் தான், 2 அல்லா கிடையாது, ஒரு அல்லாதங்கிறதுக்கு ஒரு கட்சி நடத்துகிறாங்க, ஒரு அமைப்பு, சமுதாய அமைப்பு. அது ஒரு பக்கம் இருக்குது. அதுலேயும் இளைஞர்கள் கூட்டம் இருக்காங்க. எஸ்டிபிஐன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. நெல்லை முபாரக், தெகலான் பாகவி இருந்தார் ஏற்கனவே. இப்போ நெல்லை முபாரக் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஆட்கள் இருக்கிற அமைப்பு. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்னு கேஎம் ஷரீப்னு ஒருத்தர் வந்து புதுக்கோட்டையில் இருக்கிறார். அவர் பழனி பாபா உருவாக்கி விட்ட ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டத்தை வந்து அவங்கெல்லாம் இப்போ 40 வயசுக்காரங்க மாறிப்பாங்க எல்லாருமே. அவர் பேசி உருவாக்கின கூட்டத்துக்கு அவர் தலைவராக இருக்கிறார். ஒரு அமைப்பு நடத்தி பழனியில் வந்து ஜனவரி 28ஆம் தேதி பழனி பாபா நினைவு நாள் அன்னைக்கு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு போன்ற பொதுக்கூட்டத்தை அவர் நடத்துகிறார். இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஆள் இருக்காங்க பின்னாடி. இப்படிலாம் இருக்கிற ஆளுகளை பூரா விட்டு ஆளே இல்லாத, யாருமே ஃபாலோ பண்ணாத முஸ்தபா வந்து அவருடைய நிழல் கூட ஃபாலோ பண்ண மறுக்கிறதா நான் சமீபமாக கேள்விப்பட்டேன். அவரை கொண்டு வந்து இந்த விஜய்னு அரசியலில் எதுவுமே கள அரசியல் தெரியாத ஒருத்தட்டை கொண்டு வந்து நிப்பாட்டியே நமக்கு வந்து இருக்கிற முதல் கூட்டணி இல்லையா அப்படின்னு ஒரு செல்லாத நோட்டை, ஒரு பக்கம் பிரிண்ட் ஆன நோட்டு மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து காமிச்சு இவர்தாங்க தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு சொல்கிறார். இல்லை சார், எனக்கு ஒரு டவுட் வந்து இப்போ எப்படின்னா வந்து விஜய் வந்து திமுக எதிரான அரசியலாம் முன்வைக்கிறாரு, அரசியல் எதிரின்னு அவரை குறிப்பிட்றாரு, அந்த கூட்டணி வீழ்த்தணும்னு விரும்புகிறாரு. அப்படி வீழ்த்தணும்னு நினைக்கிறவர் வந்து வெளிப்படையாக வந்து ஓகே தேர்தலில் ஒரு கூட்டணி அமைக்கிற, அந்த கணக்குகள் அமைக்கிற அந்த விஷயத்தை தீவிரமாக ஈடுபடுறாரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு முயற்சியாக இந்த கட்சி தான் எடுத்து இதன் மூலமாக தான் தன்னை வந்து டிக்ளேர் பண்ணணுமா, கூட்டணி அமைச்சிட்டார் விஜய், ஃபஸ்ட்டு கட்சி இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து பலவீனமாக தன் தோட்டத்தை காட்டணுமா. ஏன்னா நியூஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, திமுக போகக்கூடிய இஸ்லாமியர்களோட வாக்குகளை, சிறுபான்மையுள்ள வாக்குகளை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து கன்வே பண்ணுறாங்க. அதுவே இவ்வளோ பலவீனமாக இருக்கா? இது எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? இங்கே திமுகவிற்கும் வந்து இஸ்லாமியர்களுக்குமான உறவு என்பதற்கு ஒரு பெரிய வரலாற்று புரிதல் வேண்டுமல்ல. ஏன்னா ஒரு சாதிய அடுக்குமுறைகளில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்துக்கு எதிராக, பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம். ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் ஆதிக்கம் செலுத்தி மற்றவர்களுக்கு கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் எந்த அதிகாரமும் செய்ய விடாமல் உருவாக்குனதில் அதுக்கு அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த சாதிய ஆதிக்கம், பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பார்க்கக்கூடிய அந்த சாதிய ஆதிக்கமே இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு ஆன்மீக அமைப்பு தான் இஸ்லாம். இந்தியாவிலே வந்து பார்ப்பனியத்துக்கு எதிராக மிக கடுமையாக போரிட்ட ஒரு ஆன்மீக இது இருக்குது அப்படின்னா அது பௌத்தம் தான். புத்தருடைய சமயம் தான் அதற்கு எதிராக போரிட்டது. அதனாலேயே என்ன பண்ணிட்டான்னா, அந்த சமயத்தை கொண்டு வந்து எந்த மண்ணில் தோன்றியதோ, இந்திய மண்ணில் தோன்றிய புத்தத்தை வந்து, பௌத்த மதத்தை வந்து, அது ஜப்பானில் இருக்கலாம், சீனாவில் இருக்கலாம், பக்கத்தில் இருக்க இலங்கையில் இருக்கலாம், பர்மாவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஏற்பாட்டை பண்ணி பெரும்போது அதை வந்து பேக்கப் பண்ணி அதை வெளிநாட்டு சரக்காக்கிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளே கிறிஸ்தவம் உள்ளே வருகிற போது என்ன சொல்கிறான்னா, உன்னோட இயேசு சாமியை நான் ஏற்றுக்கிறேன், எங்கள் ஜாதியத்தை நீ ஏற்றுக்கிறணும், ஏன்னா நாங்கள் வந்து ஒரு உயர் ஜாதியாக வாழ்ந்துட்டோம், நாங்கள் போய் எல்லாரோடையும் சமமாக நிற்க முடியாது, அப்படிங்கிறதுனால எங்கள் ஜாதிய கட்டமைப்பை மட்டும் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க விவரமே இல்லாமல் ஜாதிய கட்டமைப்பை நீங்கள் வந்து எடுத்துக்கங்க அப்படியே. அப்போ இயேசு சாமியை கும்பிடுற இந்துக்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள்னு ஆக்கி விட்டாங்க. அதனால தான் கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ முதலியார், கிறிஸ்தவ பறையர், கிறிஸ்தவ வன்னியர் எல்லாருமே இருக்கான். ஆனால் உலகத்தில் கிறிஸ்தவ சமயத்தில் எங்காவது சாதி இருக்கான்னா இந்தியாவை தவிர எங்கேயுமே கிடையாது. அப்போ இது வந்து ஒரு பாதிப்பு. ஆனால் இஸ்லாம் இந்த மண்ணுக்கு வந்தபோது பார்ப்பனியத்திற்கு முன்னால், சாதிய அடுக்குகளுக்கு முன்னால் மண்டியிட மறுத்து விட்டது. ஒருத்தன் வந்து 9:59 இஸ்லாத்தை தழுவிட்டான்னா அவனுக்கு 10 மணிக்கு சூத்திரப்பட்டம் அழிந்து விடுகிறது. பட்டியல் இனத்தில் சேர்ந்தவன் ஒருவன் மதம் மாறிட்டான்னா அவனுடைய இன இழிவு நீங்கி விடுகிறது. அதனால மனிதர்களை சமமாக பார்க்கிற ஒரு அமைப்பு அதற்குள்ளே இருக்கிற காரணத்தினால தான் கடவுளையே ஏற்றுக்கொள்ளாத பெரியார் இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் தான் நன்மருந்து என்று மதமாறிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அவர் உரையாற்றியது வரலாற்று குறிப்பில் இருக்கிறது. அண்ணா அவர்கள் மீலாது விழாக்களிலே போய் சமய நல்லிணக்க விழாவினுடைய அடிப்படையிலே போய் கலந்து கொள்ளுகிற போதெல்லாம் சமத்துவத்திற்காக நாங்கள் தவித்து கொண்டிருந்தோம்,
எங்களை பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பார்த்து தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், மார்பில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் என்று இழிவுபடுத்தினார்கள். இப்படி பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பார்க்காத ஒரு சமத்துவத்தை கடவுளின் பெயரால் யாராவது வந்து அந்த சமத்துவத்தை தரமாட்டார்களா என்று தவித்து கொண்டிருந்த போது, பெற்ற தாயை பார்த்த குழந்தை எப்படி வந்து தாவி செல்லுமோ, பிரிந்திருந்ததற்கு பின்பு தாவி செல்லுமோ, அதுபோல இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிற்குள்ளே வணிகத்தின் வழியாக, கடல் வாணிபத்தின் வழியாக வந்து சேர்ந்த போது சமத்துவத்தை வேண்டுபவர்கள் அந்த மதங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற வரலாற்று குறிப்பை அண்ணா வந்து மீலாது விழாக்களிலே பேசியிருக்கிறார். அப்போ திமுகவிலே இருக்கக்கூடிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற கோட்பாடு இருக்கல, ஒரே கடவுள் தான், எல்லா கடவுளும் வந்து வேற வேற கடவுள் கிடையாது, எல்லாம் ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறதும், ஒரே குலம்னா என்னன்னா எல்லாரும் ஒரே சாதி தான், எல்லாருமே சமத்துவமான மக்கள் தான், இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் இஸ்லாமிய கோட்பாடு. இது திருமூலர் சொல்லியிருக்கிறார். திருமூலர் வாழ்ந்த காலகட்டமும் நபிகள் நாயகம் வந்து அரேபிய மண்ணிலே வாழ்ந்த காலகட்டமும் 7ஆம் நூற்றாண்டு பேர் ஒத்து போகுது. ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு இன்டர்நெட் கிடையாது, ஒய்ஃபை கிடையாது, எதுவுமே கிடையாதுல்ல. இவர் சொன்னதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொன்னதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அண்ணாவினுடைய கோட்பாடாக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிற போது கடவுள் மறுப்பை கைவிட்டு விட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது தான் இஸ்லாமிய கோட்பாடே. திருமூலர் சொன்ன தத்துவம் தான் இஸ்லாமிய கோட்பாடு. இறைவன் ஒருவனைங்கிறதான் இஸ்லாமிய. அதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்தவர் வந்து நபிகள் நாயகம் அப்படிங்கிறது மட்டும்தான். பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கிறவன் என்னை சார்ந்தவனே அல்ல, ஏன் ஆள் கிடையாதுடா நீயே அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரு. மொழியின் பெயரால், அதாவது இனத்தின் பெயரால் வெறி கொள்பவன், நிறத்தின் பெயரால் வெறி கொள்பவன், மதத்தின் பெயரால் வெறி ஊட்டுவது எதுவுமே நான் ஏற்க மாட்டேன் சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம்லாம் ரைட், ஓகே, இதெல்லாம் வந்து அதுல யாரும் மாற்று கருத்து சொல்லல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்படி சித்தாந்த ரீதியாகவே திமுகவுக்கும் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு கொள்கை பந்தம் இருக்கிறது. அது குறுக்க வந்து ஒரு முஸ்தபா வந்து சொல்றாரு, நான் வந்து இனிமே வந்து முஸ்லீம்கள் ஓட்டலாம் அந்த பக்கம் போக விட மாட்டேன் அப்படின்னா அவர் குடும்பத்திலே ஒத்துக்கிற மாட்டாங்க. முதல்ல அவருக்கு அந்த மாதிரி சாத்தியமே கிடையாது. திமுக மீது ஒரு விமர்சனம் அப்படின்னு இஸ்லாமிய மக்களுக்கு இருந்ததுன்னா, கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு காலகட்டத்தில் குற்றவாளிகளை கைது செய்கிறோம் என்கிற நடவடிக்கையினுடைய அடிப்படையில் காவல்துறை அப்பாவி இஸ்லாமியர்களை சேர்த்து விசாரணைக்கு அழைத்து சென்றதில் அந்த கடுமையான தீவிரவாத தடுப்புக்கான சட்டங்களிலே வெறும் விசாரணை கைதியாகவே 15 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம்னு பல பேர் சிறையில் இருந்தபோது அன்றைய பாஜக அரசு மத்தியில் இருந்தது, வாஜ்பாய் அரசு. அதற்கு வந்து கலைஞருடைய அரசு வந்து அன்றைக்கு மாநில அரசாக இருந்தது. அங்கு ஒரு பெரிய அழுத்தம் ஏற்பட்டதில் திமுக மீது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது உண்மை. அது கூட ஒரு அசம்பாவித சம்பவத்தின் அடிப்படையிலே உள்ளதே தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையாக இது பார்க்க முடியாது. அந்த நிலத்தில் அந்த ஊரில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து விட்டது, ஒரு வன்முறை சம்பவம். அதற்கு வந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வதிலேயோ தண்டிப்பதிலேயோ நமக்கு எந்த மனத்தடையும் கிடையாது. ஆனால் விசாரணைங்கிற பேரில் தெருவில் போகிறேன் வரவனையெல்லாம் கொஞ்சம் பேரை போலீஸ் வந்து சும்மாவே வழக்கு போடுவாங்க. போலீஸில் நிறையா பேரை விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போய் அவனுடைய இளமையெல்லாம் சிறையில் கழித்ததில் ஒரு பங்கு வந்து திமுகவுக்கு இருக்குது. அன்றைய மாநில அரசு அது வந்து காவல்துறை நடவடிக்கையில் அப்படி ஒரு தவறு நடந்து விட்டது என்கிற கோபம் இருந்தது. அது ஜெயலலிதா ரொம்ப சிறப்பாக அறுவடை செய்து தன் பக்கமாக அவர் திருப்பி கொண்டார் அந்த காலகட்டத்தில். ஆனால் இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுது சார். இப்போ நீங்கள் இஸ்லாமும் திமுகவும் இணை பிரியாது, ஒன்றோட ஒன்று இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வாஜ்பாய் பீரியடில் அன்னைக்கு இருந்த வந்து என்டிஏ ஆட்சியில் வந்து திமுக அங்கே வகிச்சது. அப்போ வந்து குஜராத் கலவரம், அப்போ தான் வந்து மோடி வந்து சிஎம்மாக குஜராத்தில் இருக்கார். அப்போ அந்த கலவரம் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது இன்றைக்கு திமுக தலைவர், அன்றைக்கு இருந்த திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த ஸ்டேட் பிரச்சனை, அந்த மாநில பிரச்சனைன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ அது எப்படி, அதாவது அந்த ஸ்டேட்டில் இருக்க இஸ்லாமியல் வேறு, இந்த இஸ்லாமியல் வேறு, இவங்களுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அது எப்படி வந்து ஓட் பாலிட்டிக்ஸ் வந்து சரியான? உண்மையிலேயே குஜராத்தில் இருக்கிற முஸ்லீம் வேறு, தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் வேறு தான். எல்லாத்துக்கும் வந்து அவன் சாமி கும்பிட்றது கடவுள் நம்பிக்கை ஒன்றா இருக்கிற காரணத்தினாலேயே பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம் வேறு தான், இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் வேறு தான், சீனாவில் இருக்கிற முஸ்லீமும் அரேபியாவில் இருக்கிற முஸ்லீமும் இங்கே இருக்க முஸ்லீமும் ஒன்றும் கிடையாது. அவன் இனத்தால், நிலத்தால், உணவால், உடையால் வேறுபட்டவன் தான். குஜராத் கலவரம் நடந்தது அப்படிங்கிறத தடுக்கக்கூடிய இடத்துல ஒரு மாநில முதலமைச்சருக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா? கூட்டணியில் இருக்கிறாரு, அவங்க கோச்சுக்கிற கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து அப்படி ஒரு சமரசமான வார்த்தையை அவர் சொன்னாருங்கிறது உண்மைதான். அதையே மையமாக வைத்து அவர் இஸ்லாமியர்களுடைய எதிரின்னு நம்ம சித்தரிக்க இல்லை. அதாவது அன்றைக்கு நடந்த அந்த பிரச்சனையுடைய தொடர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் ஒரு உதாரணம் இல்லை, நான் அதை சொல்லிடுறேன்.
அன்றைக்கு இடத்த அந்த பிரச்சனையோட தொடர்ச்சி இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து திமுக உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் நீங்களாம் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க, கரெக்டுங்களா? இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுக்கு தேர்தலில், அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கும், ஈக்குவல் ரெப்ரசன்டேட்டிவ் கிடைக்குதான்ற ஒரு கேள்வி இருக்குது. பாஜக வெளிப்படையாக இல்லைன்ட்டாங்க. இன்றைக்கி பாஜகவுக்கு வந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் வந்து இன்றைக்கி ஒரு ஹிந்து தான். இப்போ மோடியோட 1.0 2.0 கூட ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ வந்து அது இந்துவாக மாறிட்டாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் இந்திய கூட்டணிக்குள்ளே நீங்கள் சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற அணி உங்களை சொல்லிக்கிறீங்க. இங்கே இஸ்லாமியர்களுக்கான சரியான ஈக்குவல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குதான்ற ஒரு விஷயம் முன்வைக்க அதை பேச வேண்டியதாக இருக்குது. இல்லை, அது நீண்ட காலமாக இருந்தது. இப்போ காங்கிரஸ் கூட்டணியில எல்லாம் நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் வந்து முதன்மை பொறுப்புகள் வைத்தது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியில் கடந்த காலங்களில் தலைவர்களாகவே இருந்திருக்கிறாங்க. அதனால் அபுல் கலாம் ஆசாத்தில் இருந்து பல தலைவர்கள் வந்து உண்டு, காங்கிரஸ் கட்சியில் வந்து உண்டு. திமுகவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்க நிலையில் வந்து திமுக கட்சியினுடைய பொருளாளராக மிக நீண்ட காலமாக இருந்தவர் உடுமலைப்பேட்டை சாதிக் பாட்சாங்கிறவர் தான். ஆரம்பத்தில் எல்லாமே இருந்தாங்க. தொடர்ச்சியாக ரகுமான் கான் என்பவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். 25 ஆண்டு காலம் தொடர்ந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அவர் கடந்த கொரோனாவில் அவர் மறைந்துட்டார். இப்போ எம்எம் அப்துல்லாங்கிறவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கிறாரு. அப்படி பல பேர் வந்து திமுகவில் வந்து தலைவர்கள், முதன்மையான 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு வரிசையை அவங்க வந்து எப்பொழுதுமே உருவாயிட்டு தான் இருக்கிறாங்க. அதை வந்து கைவிட்டதாக நம்ம சொல்ல முடியாது. இந்தியா மொத்தத்திற்கும் இஸ்லாமிய வெறுப்பு என்பதை வந்து பாஜக போன்றவர்கள் விதைத்து விட்ட காரணத்தினால எதிர்முகாமிலே இருக்கிறவர்களுக்கும் அந்த அச்சம் வருகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த கருத்து வந்து இஸ்லாமியர்கள் இல்லாத அமைச்சரவை, இஸ்லாமியர்கள் இல்லாத சட்டமன்றம் என்கிற ஒரு போக்கு வந்து நிலவுகிறது. அது ஒரு தவறான ஒரு போக்கு. ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, நம்ம எல்லாரையுமே வந்து அரவணைக்கிற ஒரு அரசியலை வந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, குடியுரிமை திருத்த சட்டம் என்று ஒன்று வந்தபோது, ஷாஹீன்பாக் போராட்டங்கள் வந்து வீதி எங்கு நடந்த போது, அது வந்து இஸ்லாமியர் பிரச்சனைக்காக இஸ்லாமியர்களே போராடினாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வான ஒரு பேரணியை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து திமுக ஏற்பாடு செய்தது. ரொம்ப பிரம்மாண்டமான ரைட். ஓகே. ஆனா இப்போ எதிர்க்கக்கூடிய இடத்துல திமுக இருந்தது. ரைட். ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன நியூஸ் கூட வக்ஃபு வாரிய சட்டத்தை எதிர்க்கக்கூடிய இடத்துல வந்து, திருத்த சட்டத்தை வந்து எதிர்க்கக்கூடிய இடத்துல திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆஷா வந்து தொடர்ந்து கருத்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. ரைட். ஓகே. இப்போ ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா, இப்போ வந்து முஸ்தபா அதில் இணைஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சிஏ விஷயத்தை எதிர்த்து அறிக்கை விட்டவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவு. அதனால வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு நிற்கிறாரு. போராட்டம் ஷாஹீன்பாக் நடக்கும்போது எந்த பட ஷூட்டிங்ல இருந்தாரு? திரிஷா கூட நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாரா, இல்லை யாரு கூட வந்து நடிச்சிட்டு இருந்தாரு? என்ன அவர் செஞ்சார்? அந்த சிஏ போராட்டத்துக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? முதல்ல ஒண்ணுமே கிடையாது. இப்பொழுது கூட பாஜக பக்கம் வந்து விமர்சிக்க கூடாது என்பதற்காகத்தானே அரிட்டாப்பட்டி பக்கமே அந்த பக்கம் போகலவரு. கோவா பக்கமா இருக்கு, மதுரை தூரமானது எப்படி ஆச்சு அவருக்கு விஜய்க்கு? அவர் போலான்றதுக்குள்ள வந்து டக்குன்னு வந்து ஒன்றிய அரசு வந்து அந்த விஷயத்தை அவசரப்பட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க. அதனால விஜய் வந்து எவ்வளவு தாமதமா இருக்கிறாருன்னா, ஒரு பிரச்சனை தீர்ந்து போகிற வரைக்குமே அதை பற்றிய கருத்து தெரிவிக்காதவராக இருக்கார். நான் கேட்குறேன், திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, சம்பந்தமே இல்லாம அவன் ஒரு பக்கம் சாமி கும்பிட்றேன், இங்கிட்டு ஒரு பக்கம் தர்காவுக்கு போறேன், இங்கே வந்து அவன் மாட்டுக்கு நிம்மதியாக இருக்கான் மதுரைக்காரன். அவங்க திங்கிற சோத்துல மண்ணலி போடுறதுக்கு ஒரு கூட்டம் வந்து வெளியூர்லேருந்து ஆளுகளை இறக்குமதி பண்ணாங்களே. பிளவு அரசியலை எதிர்க்கிறேன், வெறுப்பு அரசியலை எதிர்க்கிறேன்னு சொன்ன விஜய் வந்து வாயே திறக்கலை. என்ன காரணம்? விஜய் அடிக்கடி ஊமையாரார, என்ன காரணம்? ஊமையாக மாறுவதற்கு என்ன காரணம்? அரசியலில் உங்களுடைய கருத்து என்னங்கிறத வெளிப்படையாக தெரிவிக்கணும்ல. அப்போ பெரியார் குறித்து ஒருத்தர் அவதூறு பேசுகிற போதும் நீங்கள் மௌனச்சாமியாராக இருக்கீங்க. திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை, மத ரீதியான பிரச்சனைகளை தூண்டி விடுகிற போதும் நீங்கள் மௌனமாக இருக்கீங்க. இவ்வளவு மௌனமாக இருக்கிற ஒருத்தர் தான் சிறுபான்மை மக்களுக்கு காவலர் அப்படின்னு முஸ்தபா சொல்கிறாருன்னா, இதை எப்படி நான் யார் நம்புறது? அது முதல்ல இஸ்லாமியர்கள் இதை நம்புவாங்களா? முதல்ல களத்தில் போய் நீங்கள் நின்றா தானே. நீங்கள் போய் திருப்பரங்குன்றம் பிரச்சனை வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், மண்டைக்காட்டில் வந்து கலவரத்தை உருவாக்குனாங்க அந்த காலகட்டங்களில். மீனவர்களுக்கு இடையே, கிறிஸ்தவ மீனவர்களுக்கும் ஒரு மத பிரச்சனை. அன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலம். எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா? கட்சிக்காரனா நம்பலை, யாரையுமே நம்பலை. தவத்திரு குன்றக்கூடிய அடிகளார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பெரியவர்கிட்ட நீங்கள் தான் இதை சமரசப்படுத்த முடியும் என்று சம்பந்தப்பட்ட பகுதிக்கு அவர் அனுப்புனார். ஆலோசனை கேட்குறாரு, நீங்கள் போய் தான் செய்யணும் சாமின்னு சொல்கிறாரு. அவர் போய் 2 தரப்புக்கும் இடையில் பகை வராமல் இருப்பதற்கு ஏற்பாட்டை செய்து, ஒரு சைவ மடத்தினுடைய துறவியாக இருக்கிற அவர் அந்த மீன்களை வந்து வாங்க மாட்டேங்கிறான். கலவரம் நடந்ததுக்கு பின்பு மீன்கள் வியாபாரம் ஆகலை. ஒரு சைவ துறவியாக இருக்கிறவர் அவர் மீனை வந்து கையில் ஏந்தி
மீனுன்னு கத்தி வியாபாரம் பண்றதுக்கு அவர் வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பல பேர் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மடாதிபதியா இருக்கிறவரு மண்ணின் மக்கள் வந்து அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கன்னு கீழே இறங்கி வந்தாரு. பனையூர் பங்களால இருக்கிற இந்த பண்ணையாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, நேரடி களத்துக்கு வந்து அனுபவம் இருக்கா, அதாவது இருக்கா கேட்டா சொல்றாங்க இதுக்கு வந்தாரு மெரினாவில் ஜல்லிக்கட்டு. இல்லை, இப்போ பிரசாந்த் கிஷோர் வியூகத்தை வகுத்து கொடுத்துட்டாரு. இப்போ மார்ச் மாதத்துலேருந்து மக்களை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போறாரு, ஃபீல்டுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து விஷயங்கள்லாம் மாறப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஜோசியக்காரங்க சொல்றதாங்க 7.5 நாட்டு சென்னி முடிய போகுது, முடிஞ்ச உடனே அதுவே உனக்கு பழகிரும் சொல்றது மாதிரி தான். நீங்க திரும்ப திரும்ப வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, கோர்ட்டுக்கு எப்போ போனாலும் ஒரு வாய்தா கொடுப்பாங்கன்ற மாதிரி. எப்போ கேட்டாலும் விஜய் வந்து அடுத்த இதில் வந்து சரியாக வந்துடுவார். இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு இப்போ ஜனநாயகன் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, முடிச்சுட்டு வெளில வந்துடுவார். அப்புறம் பனையூர் பங்களாவில் இருப்பார். மறுபடியும் வந்து ஆள் அப்போ அவருக்கு என்னென்னா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றாங்க, முஸ்தபான்னு ஒரு ஆளை. இவர் தான் முஸ்லீம் லீக் தலைவர், கூட்டுறாங்க. நம்புகிற இடத்துல விஜய் இருக்கிறார். புஷி ஆனந்த் எப்படி ஆளுன்னு பாருங்கள். ஒரிஜினலாகவே எவனாவது சக்தி வந்துடக்கூடாது, ஒரிஜினலாகவே லீடர் எவனும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக செட்டிங் பண்ணி ஆளை கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒரு தொப்பியை போட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவனே பாதி பேரை காணாமே. திடீர்னு பார்க்குறேன் செய்தி தொடர்பாளராக இருந்த ஜெகதீஸ்வரனை காணாம். தாவே காலை எவனா கண்டுபிடிச்சிருவாங்களா? நான் பகிரங்கமாக அறிவிக்கிறேன், ஜெகதீஸ்வரன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தார், அவரை காணவில்லை. ஆட்கொணர்வு மனு போடுறேன் மக்கள்கிட்ட. நான் நீதிமன்றத்தில் தானே எல்லாரும் ஆட்கொணர்வு மனு போடுவேன். ஜெகதீஸ்வரன் காணாமல் போனது எப்படி? புஷி ஆனந்த் விளக்குவாரா? எல்லா தொலைக்காட்சி விவாதத்திலும் என் கூட அவர் சண்டை போட்டிருக்கிறாரு. அவரை கட்சியில் பொறுப்பே போடலை. என்ன காரணம் சார்? உட்கட்சி விவகாரம் இல்லைங்க. கட்சிக்கு உழைச்சவனுக்கு கட்சியில் பொறுப்பு போடணும்ல. ஒரு பக்கம் முஸ்தபா மாதிரியே ஒன்றுமே இல்லாமல் லெட்டர் பேடை கூட்டிகிட்டு போய் முன்னாடி நிப்பாட்டுறிய. உண்மையிலேயே கட்சிக்கு ஒருத்தன் கத்திக்கிட்டே கிடந்தேன், அவனை ஆளை காணாங்கிறேன். இவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ இன்னொரு ஆபத்து இருக்குது, அது ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்குது. புஷி ஆனந்த் கட்சி பொறுப்பு நியமித்ததில் அதிகமான பேர், பாதிக்கு மேலே 50% மேலே வன்னியர் சமூகங்கள்ல இருந்து ஆட்களை வந்து கட்சி நிர்வாகி ஆக்கிட்டாரு. ஜாதி பயங்கரமாக இங்கே விளையாடுது. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா திண்டிவனத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை கலைக்க வேண்டி வந்துடும், வன்னியர் சங்கம் பூரா இங்கே வந்துடும் போல இருக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் என்கிட்ட ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறான். எதை நோக்கி போகிற ஏதாவது தெரியுமா? அமைச்சரே, மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா? ஏண்டா, மழை பொழிஞ்சா அரண்மனைக்கு தானே போய்ங்க. நீ அந்த புறத்துக்குள்ளேயே இருந்தால் கூட ஜன்னல் வழியாக சாரல் அடிக்காதா? காம்பவுண்டுக்குள்ளேயாவது மழை பெய்யாதா? அந்த காலத்தில் வசனம் எழுதுனாங்களா இல்லையா நாடகத்துக்கு? அமைச்சரே, மாதம் மும்மாரி மழை பிடிக்கிறதா? அந்த இடத்துல அந்த இடத்துல தானே இவர் இருக்கார், விஜய் இருக்கிறாரு. தவறான தகவல் சொல்கிற அமைச்சராக தானே புஷி அனுப்பியிருக்காரு. முஸ்தபாவை கூட்டிகிட்டு வந்து இவர் தான் முஸ்லீம் பிரதிநிதின்னு சொல்லி நம்ப வச்சு விட்டாங்கல்ல விஜய. ஏன் ஏப்ரல் 1ஆம் தேதியா இன்னைக்கு? நான் கேட்குறேன், இன்னைக்கு எத்தனாம் தேதி? பிப்ரவரி மாதம் தானே, காதலர் தினம் நடக்கிற மாதம் தானே அது. ஏப்ரல் 1ஆம் தேதியை எதுக்கடா கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறீங்க இன்னைக்கு? இதெல்லாம் ஏமாத்து வேலை இல்லையா? நான் கேட்குறேன், விஜய் ஏமாத்துறியா? அவரை கூட்டிட்டு வந்து விஜய் ஏமாத்திட்டாங்களா இல்லையாங்க? சார், பலருமாவே வந்து என்னடா நம்மளை தலைவரும் நம்பிட்டாங்கன்னு சொல்லி அதிர்ச்சியில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். சும்மா ஒரு துண்டு சீட்டை போட்டு பார்ப்பான்னு பார்த்தா நிஜமாவே நம்பிட்டாங்கடா, விபரம் கெட்டவனா இருக்கிறாங்கடா அப்படின்னு நினைப்பாரா இல்லையா மனசுக்குள்ள? சார், ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து ஒரு காமெடி ப்ராக்டிஸ் பண்ணல, ஒரு வலிமையான ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை இந்த அரசியல் எதிர்க்கிறார், ஃபைட் பண்ணுறாரு. ஓப்பனாக உங்களுடைய ஊழல் ஆட்சி அப்படிலாம் எதிர்த்து அதை ஃபைட் பண்ணுறாரு. அப்படி ஓட்டு திமுகவில் குறைகிறதுனால, முஸ்தபா ஓட்டு குறையிறதுனால திமுக வீழ்த்தணும்னு எழுத்திடலான்னு யாருங்க சொன்னது? சார், இதுதான் ஸ்டார்டிங். அடுத்த ஏடிஎம்கோட ஒவ்வொரு ஓட்டா நீங்க பிரிப்பீங்களா? அண்ணா, அறிவாலயத்தில் போய் நான் ஒரு செங்கலை உருவேன், செங்கல் இதை கட்டுமானம் பண்ணும்போது கேட்டா கொடுப்பாங்க, ஒரு செங்கல் கொடுங்க கேட்டா கொடுப்பாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே தானே இருக்கு. ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குன்னா, நான் அடிக்கடி கலைஞர் தொலைக்காட்சிக்கெல்லாம் பேச போகிறதுனால எனக்கு தெரியும். திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று போடுவாங்க, அங்கே நிறைய செங்கல் இருக்கு. நானே கேட்டால் நான் வந்து கமலாலயத்துக்கு நானே ஒரு 10 செங்கல் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன். செங்கல் தான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த சித்தாந்தத்தை நீ என்ன செய்ய போறிய? அந்த கட்சி அடைந்திருக்கிற வலிமையை உங்களால் அடைய முடியுமா? கேட்டால் நான் செங்கலை உருவுவேன். அப்படி உருவன ஒரு செங்கல் தான் அந்த முஸ்தபாங்கிற ஒரு ஒத்த செங்கலை வச்சு எப்படி கட்டணம் கட்டுறது? எய்ம்ஸ் மருத்துவமனையை இதே மாதிரி தான் ஒத்த செங்கலை வச்சுட்டோம்னா எய்ம்ஸ் மருத்துவமனையாக மாறிடும் சொல்லி விட்டலாச்சாரியா படம் பார்த்தது மாதிரி ஒரு விவரத்தை சொல்லிட்டு போனாங்க. மத்திய மந்திரிலாம் கொண்டு வந்து பிரதமரத்தோட அடிக்கல் நாட்டுகிறார், தொடங்கி வைக்கிறார். அடிக்கல் நாட்டலாம்யா, அந்த அடிக்கல்ல அப்படியே வச்சு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் மதுரைக்காரன், எப்படி இது மாறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த அடிக்கல் காம்பவுண்ட் மாறிடுச்சு சார். காம்பவுண்டா தாங்க மாறும், மருத்துவமனையா மாறணும். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அப்படியே மருத்துவமனையா மாறிடும். அதாங்க, அதுக்கெல்லாம் நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்ல. இந்த ஜென்மம் போதுமானு எனக்கு தெரியலையே. 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டீங்க.
ஆனால் இப்போ தான் செங்கல் வச்சு நாங்கள் காம்பவுண்டு கட்டுறோம்ங்கிறீங்க. தோட்டம் எங்கடா, இனிமேல் தான் வாங்கணும். மாடு எங்கடா, இனிமேல் தான் வாங்கணும். அந்த கதையாக இருக்குது எல்லாமே. இப்போ விஜய் வந்து இப்போ இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தடுத்து ஏடிஎம்கேட பேச்சுவார்த்தை நடந்தது. ஏடிஎம்கேட ஒரு கூட்டணி அந்த மாதிரி அப்படியே அடுத்தடுத்து அவர் சில இப்போ திட்டங்கள் என்ன பண்ண போகிறாங்க, நான் அடுத்து செங்கோட்டையனை மட்டும் கோச்சிக்கு போகிறான்னு சொல்லி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து ஏடிஎம்கே வந்து சேர்ந்துருச்சு தமிழக வெற்றி கழகத்தோட அப்படின்னு அடுத்து சொல்ல போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளையாக கூட்டிகிட்டு வந்து கட்சிங்கிறது பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பேர் தான் கட்சியில் வந்து கூட்டணியில் வரும். ஒத்த ஆளை கூட்டிகிட்டு வந்து கூட்டணியில் சேர்த்துட்டோம்னு சொல்கிறீங்களே, உனக்கு மனசாட்சி இல்லையா? நான் கேட்குறேன், புஷியானதை கேட்குறேன், உனக்கு மனசாட்சியே கிடையாது அவங்களுக்குலாம். ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து எப்படியா வந்து நீங்கள் சமுதாயம் சொல்லுவீங்க? தனிநபர் எப்படி அதாவது தனி மரம் தோப்பாகாது. தனி மரம் தோப்பாகுமா? நிறைய மரம் இருந்தால் தானே தோப்பாகும். ஒத்தாளை கூட்டிகிட்டு வந்து சமுதாயத்தை சேர்த்துட்டான், சிறுபான்மை மக்களோட முதல் கூட்டணி வந்து உறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்லல. உங்களுக்குலாம் வெக்கமாகவே இருக்காதா? அது கூட்டணியில் சேருமா? முதல்ல நம்ம இந்த தடாரையுமே கூட்டிகிட்டு போனால் கூட பரவாயில்ல, அவர் கூட ஒரு 4 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. யாருமே இல்லைங்க முஸ்தபாவுக்கு. ரொம்ப பரிதாபத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவருக்காக. அவர் வாட்டுக்கு வந்து பெரிய மேட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கடை வியாபாரத்தையும் கெடுக்க போகிறாங்க தமிழக வெற்றிகளுக்காரங்க. போய் அந்த பக்கம் போய் தலைவரோட கூட்டணி வச்சுட்டாரு. விஜயோட கூட்டணி கணக்குகளை பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி.